இன்றைய ஆலய தரிசனத்தில் சிங்கப்பூரில் உள்ள ஸ்ரீராமர் கோயிலை பற்றி பார்க்கலாமா? மகாவிஷ்ணு உலகை காப்பதற்காக பல அவதாரங்களை எடுத்தார். திருமால் மேற்கொண்ட 10 அவதாரங்களில் ஒன்று ராமனின் அவதாரம். சிங்கப்பூர் மாநகரில் கடற்கரையை ஒட்டிய இடமாய் விளங்குவது சாங்கி என்னும் நகரம். இந்த இடத்தில் தான் அமைந்துள்ளது பெருமைகள் நிறைந்த ஸ்ரீராமர் ஆலயம். 2ஆம் உலகப் போருக்கு முந்தைய காலகட்டத்தில் சிறிய கிராமமாக இருந்த சாங்கியில் தற்பொழுது ஆலயம் இருக்கும் இடத்தில் மரத்தின் கீழ் ஒரு சிறிய வழிபாட்டு இடமாகத்தான் ஸ்ரீராமர் ஆலயம் முதலில் தோற்றுவிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தைச் சேர்ந்த ராமநாயுடு என்பவர் 2ஆம் உலகப் போரின் முடிவில் ஆங்கிலேயர்களிடம் இருந்து கோயிலின் தற்போதைய இடத்தை பாதுகாத்து கோயிலை கட்டினார். சுற்று வட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தினசரி பிரார்த்தனைக்காக இந்த கோயிலுக்கு வர ஆரம்பித்தனர். லோயாங் அவென்யூ மறு வடிவமைப்பு திட்டத்தால் இந்த கோயிலை இடமாற்றம் செய்ய நிர்பந்திக்கப்பட்டது. இருந்தாலும் கோயிலின் ஆதரவாளர்களின் உறுதியான உறுதியினாலும் சாங்கியின் அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினரான திரு தியோசோங் டியின் உதவியினாலும் கோவில் அதன் வளாகத்தை தக்க வைத்துக் கொண்டது. இந்த கோயிலின் சிறப்பு இந்துக்கள் அல்லாத பக்தர்களுக்கும் உணவளிப்பதோடு அவர்களுக்காக புத்தர் மற்றும் சீன தேவதை கருணையின் தெய்வம் குவான் யின் சிலைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் மதுரையிலிருந்து ஆலய சாஸ்திரத்தையும் கட்டிடக்கலை நிபுணத்துவத்தையும் பெற்றிருந்த மூவரை சாங்கி வரவழைத்து ஆலய பணிகளை தொடங்கினார்கள். ஆலயம் கடற்கரை நோக்கி கிழக்கு முகமாக இருப்பது இந்திய ஆலய அமைப்பிற்கு முக்கிய சிறப்பாக கருதப்படுகிறது. இது வைணவ கோயிலாக இருந்தாலும் சைவ சமயத்தினரும் வந்து வழிபடும் நோக்கில் இந்த கோயில் அமைந்திருக்கிறது. கடற்கரைக்கு மிக அருகாமையில் இருப்பதால் ஈமச்சடங்குகளுக்கு பிறகு சிவாலய சிறப்பு வழிபாடுகள் செய்வதற்காக சிவலிங்கமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. கண்டோன்மெண்ட் சாலையில் அமைந்திருந்த மன்மத கருணீஸ்வரர், புக்கிட் தீமா குதிரை பந்தய வளாகத்தில் அமைந்திருந்த முத்துமாரியம்மன் ஆலயம், கிராஞ்சி கடற்கரையில் அமைந்திருந்த பழனியாண்டவர் ஆலயம் ஆகியவற்றை சாங்கி ஸ்ரீராமர் ஆலயத்துடன் இணைத்து ஒரே ஆலயமாக ஆக்கப்பட்டது. 21 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயரை தமிழ்நாடு ஸ்தபதி திரு கிருஷ்ணமூர்த்தி மேற்பார்வையில் சிலையாக வடித்து 2005ஆம் ஆண்டு ஸ்தாபித்தது. சிங்கப்பூரில் பல இன மக்கள் வாழ்ந்து வந்ததால் புத்தர் பெருமான் சிலையும் சாங்கி ராமர் ஆலயத்தில் காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, குவாயின் என்னும் சீன தேவதைக்கும் இங்கு இடமளிக்கப்பட்டிருக்கிறது. சிறப்புமிக்க சாங்கியின் ஸ்ரீராமர் ஆலயத்தில் ராமநவமி, அனுமன் ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, நவராத்திரி விழா, ஆடிப்பெருக்கு திருவிழா, திருவிளக்கு பூஜை, சண்டி ஹோமங்கள் போன்ற விழாக்களும், சுதர்சன ஹோமம், சண்டி ஹோமம் ஆகிய சமய வைபவங்களும் மிகச் சிறப்பாக செய்யப்படுகின்றன. राम सिया जब
जपते मंगल भवन अमंगल हारी द्रवहु सुदर्शन अचर विहार राम सिया